கர்த்தருடைய கண்கள். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஞானத்தை காக்கிறார். ஞானத்தை காப்பதற்கு விசேஷித்த கவனம் செலுத்துகிறார். மனுஷர் மத்தியிலே கர்த்தரை அறியும் அறிவு இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு நன்மையையும் தீமையையும் வேறு பிரிக்க தெரிந்திருக்க வேண்டும். மனுஷர் ஞானத்தோடு இருந்தால்தான் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும் ஜீவிக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஞானத்தை காக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. கர்த்தர் ஞானிகளை பாதுகாக்கிறார், அறிவுள்ளவர்களை பாதுகாக்கிறார், நல்லோரை பாதுகாக்கிறார். கர்த்தர் உண்மையை பேசுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். தங்கள் உள்ளத்தில் மாய்மாலம் இல்லாமல் பொய் பேசாமல் உண்மையை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் துரோகிகளின் வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார், அவற்றை அழித்து போடுகிறார். ஞானமுள்ள வார்த்தைகளையோ கர்த்தர் பாதுகாக்கிறார். தாறுமாறாக்கப்பட்ட துரோகிகள் அகித்தோப்பேல், நொபதியாள், எஸ்ராவின் விரோதிகள், ஆலோசனை சங்கத்தார்.